அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ வந்து நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவா எடுத்த எங்களோட ஸ்கூல் சீனியர் ஆக்சுவலி. ஸோ இதுவரையும் ப்ரொமோஷன் அப்படின்றது இல்லை. பட் இந்த இடத்துல நான் இந்த வீடியோ மூலமா இவங்க பண்றது இப்போ எவரையும் பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் நானும் பார்த்துருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு டெலிவர் பண்ணணும். அட் சேம் டைம் இதை நிறைய பேர் பயனடையணுன்றது தான் இந்த வீடியோட தீமா இருக்கு. ஸோ அவர்கிட்ட டைரக்டா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல ஒருத்தங்க இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பேச போற என்ன கொஸ்டின் அப்படின்னா உங்ககிட்ட டேரக்டா நான் கொஸ்டினுக்கு வந்துடுறேன். ஓகேப்பா. ஸோ நல்லதே நடக்கும் ட்ரஸ்டோட மெயின் பர்பஸ் அண்ட் தீம், உங்களோட தீம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த நல்லதே நடக்கும் சமூக சேவை சார் அறக்கட்டளை ஆரம்பிச்சு இன்னையோட 6 மாசம் ஆகுது. இன்னோட 200 நாள் சாப்பாடு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் சனிக்கிழமை சாய்பாபா கோவில் மூலியமா சனிக்கிழமை அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை தினம் எனக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தை வந்து சரி, ஆனா நம்மளோட ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அது கஷ்டம், எப்படி கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி எப்படியும் கொடுக்க ஆரம்பிச்சாலும் சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் ஒரு அம்மா உணவகத்துல வாங்கி ஒரு 10 சாப்பாடு வாங்கி ஃபர்ஸ்ட் அம்மா உணவகத்துல வந்து ஆரம்பிச்சது. இந்த இது நல்லதே நடக்கும் அறக்கட்டளோட மெயின் நோக்கமே தியானம் அன்னதானம், டெய்லி ஃபுட் டொனேஷன் மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸே. அதை இப்படி போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட நாளையோட 200 நாள் கம்ப்ளீட் ஆகுது. இது வருஷம் ஃபுல்லா கொடுக்கணும், இன்னும் நம்ம லைஃப்லாம் கொடுத்துட்டே இருக்கிறது தான் நம்மளோட மெயின் கோலே. நம்ம அன்னதானம் தான் மெயின் கோலேப்பா. சக்சஸ்ஃபுல்லா நீங்க 200 days ரீச் ஆமா. சோ இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமா. ஸோ கண்டினியூஸா நாங்களும் உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்டை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு டெலிவர் பண்ணோம் அப்படின்றத பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க ஃபுட் டெலிவர் பண்றது மீன்ஸ் இதுதான் உங்களோட மெயின் தீமா இருக்கு. ஆமா. ஸோ இல்லாதவங்களுக்கு அது நம்ம இது என்ன மேட்டர்னா, இன்னைக்கான நாள்ல இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர அன்னைக்கு இன்னைக்கான நாள்ல மதியானம் 12 to 1:30 வரையும் எந்த மக்கள் பசியோடு இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி போய் பார்த்து கொடுக்கறது நம்மளோட வேலையே. எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம். உண்மையாலுமே உங்க கண்ணில் பசி அந்த சாப்பாடு கூட வாங்குறதுக்கு வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பாடே கொடுப்போம். தேடி அதுவும் ஐடென்டிஃபை பண்ணி தான் கொடுப்போம் மொழிய எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தினம் 20 கண்டிப்பா கொடுப்போம். கஷ்டப்படுறவங்களுக்கு ஆமா, உண்மையாலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா வந்துட்டாங்கப்பா சாப்பிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு திருப்தியா சாப்பிட்றவங்களும் அவங்களுக்கு மட்டும் தான் சாப்பாடு கொடுப்போம். நம்ம தேடி பிடிச்சி அவங்களுக்கு தேவையான மட்டும் தான் கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களோட இப்போ வரையும் நடந்த உங்களோட நீங்க மிகப்பெரிய பண்ண சில விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய பண்ணோம்னா இப்போ இன்னைக்கு நாள் வரையும் ஒரு 10,000 ஃபுட் பாக்கெட் கொடுத்துருப்போம். ஓகே, 10,000 பேருக்கு தினம் கொடுக்கறது இல்லாம இந்த முதியோர் இடத்துல போய் கொடுத்துட்டு இருப்போம். யாருக்காவது பர்த்டேஸ், அவங்க நினைவு நாள், கல்யாண நாள், அது மாதிரி நாளுக்கு வந்து முதியோர் இடத்துல போய் கொடுப்போம் சாப்பாடு. அங்க ஒரு 45 பேர் இருக்காங்க. அதுவே ஒரு நாளைக்கு 3 வேளை கொடுத்துருக்கேன். 120 ஒரு நாளைக்கு 200 சாப்பாடு கொடுத்துருக்கேன். அதுவே இருக்கு. காலைல மதியம் நைட்டு சைமல்டேனியஸா கோர்ட்ல போய் கோர்ட் ஒர்க் பார்த்துட்டு அங்க அன்னதானம் பண்ணிட்டு மதியானம் கோர்ட் ஒர்க் பார்த்துட்டு ஸ்டேஷன் பார்த்துட்டு சைமல்டேனியஸா அந்த ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரே நாள்ல வந்து காலைல மதியம் நைட்டு 3 வேளை போட்டு 3 வேளை வீடியோ, இந்த பாக்குற வீடியோஸ் எல்லாமே நானே தான் எடிட் பண்றேன். யார்ட்டையும் இது கொடுத்து பண்ணல, நானே எடிட் பண்ணி அந்த டைமுக்கு என்ன சாங் வருதோ அதை போட்டு தினம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு லைவ்ல இருந்துட்டே இருக்கும். சூப்பர்ங்க. சோ இப்ப உங்களோட ட்ரஸ்ட பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லணும். லைக் நீங்க அபிஷியலா இப்ப வந்து நம்ம ட்ரஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ட்ரஸ்ட் தான். ட்ரஸ்ட் டீட் நம்பர் 16/2025 சொல்லி 8/4/2025 நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். ப்ராப்பர் ரெஜிஸ்டர் பண்ணி அதுல என்ன இது பண்ணிருக்கோமோ அதுபடிதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம ட்ரஸ்டோட மெயின் கோல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி ஃபுட் டொனேஷன். அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டா இருக்கிற பசங்களுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப முடியாதவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஹெல்ப் பண்றது, காலேஜ் படிக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் யாரோ ஆதரவுட்டுறவங்க உறவுட்டுறவங்க இறந்துட்டாங்கன்னா இல்லை ஈம சடங்குக்கு பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து போதிய நிதி கிடைக்கல, வருமானம் இல்லை, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தா அவங்களை எடுத்து நாங்களே இறுதி சடங்கு பண்ணி நல்ல முறையில் அவங்களை அடக்கம் பண்ணிடுவோம். அதே மாதிரி வேற அவங்களுக்கு லைவ்ல வந்து என்ன உதவி தேவைப்படுது, மக்களுக்கு இன்னைக்கான சுச்சுவேஷனுக்கு என்ன தேவைப்படுதோ இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில வந்து நான் என்ன மாசம் ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறோம்னா ஒரு 30 ரூபா செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பொது சேவைக்காக செலவு பண்ணுங்கிறது ஒரு எண்ணம் அது மாதிரி போயிட்டு இருக்குது. இதான் நம்ம மெயின் வேலையை பண்ணிட்டு இருக்கிறது. இன்ன வரைக்கும் யாருக்கும் டொனேஷன் வாங்கல. ஆமா, விருப்பப்பட்டு யாரை கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கணும். கேட்டு இது வரையும் வாங்கினது கிடையாது. எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது கிடையாது. ஒரு நெருங்கிய நண்பர்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெருங்கிய நண்பர்கள் மட்டும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு அது இது மாதிரி பண்ணி ஆகணுங்கிறது கொடுக்குற எண்ணம் கிட்ட இருக்கவங்க மட்டும் கேட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ உங்களோட ட்ரஸ்டோட ஒரு பேக் போனா நிறைய பேர் உங்களுக்கு பேக் ஆமா இருக்காங்க நன்றி கண்டிப்பா. ஸோ இது இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கமும் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும், நிறைய கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு இது தெரியணும் கண்டிப்பா. ஆமா இப்ப 200 நாள் கம்ப்ளீட் ஆகுது. 200 நாள் கம்ப்ளீட் ஆகுறப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். ப்ராஜெக்ட் ஆத்மா சாந்தின்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் என்னன்னா, இந்த நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு, சேலத்துல 3 டிஸ்ட்ரிக்ட்ல இறந்து அவங்களுக்கு வந்து இறுதி சடங்கு பண்றதுக்கு வழி இல்லாம அந்த சூழ்நிலை இருந்து அவங்க அந்த சூழ்நிலை அந்த பணம் செலவு பண்றதுக்கான வழி இல்லைன்னா நமக்கு தகவல் தெரிஞ்சா வித்தின் 1 hour அந்த இடத்துல இப்போ அதுக்கு தான் வாலண்டியர்ஸ் பார்த்துருக்கோம். வித்தின் 1 hourல போய் அவங்களுக்கு ஏ அவங்க பையனாவோ தந்தையாவோ இருந்து அவங்களுக்கு என்ன வேலையோ கடைசியா அவங்க நிம்மதியா இது பண்றபடியும் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணி முடிச்சிருவோம். அதுதான் இந்த 200 நாள் எடுத்து நாங்கள் கோடு. இது லைஃப் லாங் என் உயிரோட வரை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஃபியூச்சர்லயும் உங்களோட ஃபியூச்சர்ல வந்து என்ன பண்ணலாம்னு இருக்கோம்னா, இப்போ ஒரு 1 year கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள இல்லை அதுக்கு முன்னாடியே ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று போடலான்னு இருக்கும். அதுக்கு வந்து இப்போ ஃபண்ட் எதுவும் இதுல கொஞ்சமா இப்போதான் கொஞ்சம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு வண்டி ஒன்று போட்டா சரி, முடியாதவங்க இந்த ஆம்புலன்ஸுக்குமே முடியாத அந்த ஆம்புலன்ஸ் அஃபோர்டபுள் ஆகும் மட்டும் ஆம்புலன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். இன் ஃபியூச்சர் 2 years 1 years கழிச்சு நம்ம ஒரு லேண்ட் வாங்கியிருக்கோம். அதில் முதியோர்களை கட்டி நாம தனியாக ஒரு முதியோர் பராமரிக்கலாம்னு ஒரு பிளான். அதெல்லாம் ஒரு கோலா செட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நடக்கும்னு தெரியல, கடவுள் புண்ணியத்தில் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். என்னன்னா நம்மளோட வாழ்க்கை என்னன்னா, இந்த ட்ரஸ்டோட நோக்கம் இன்னைக்கு August 15 இன்னைக்கு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். இன்னைக்கான நோக்கம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். மறுபடியும் அடுத்த மாசம் நம்ம கொடுப்போமா, அடுத்த இது கொடுப்போமா, இன்னைக்கு லைவ்ல கொடுத்துருவோம். பசியோட இருக்கவங்களுக்கு முடிச்சிடணும். அதுதான் நம்மளோட மெயின் கோலு. நல்ல விஷயம். ஸோ உங்களோட கண்டினியூஸ் எஃபோர்ட்ஸ் வந்து வீண் போகாம அது மேலும் மேலும் வளர்றதுக்கும் நாங்களும் வேண்டிக்கிறோம். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா இந்த சேனல் மூலமாவோ இல்லை எனக்கு பர்சனலாவோ மெசேஜ் பண்ணுங்க. நான் இவங்களோட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ ஃபைனலா நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்னா, நீங்க எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க யாரோ ஒருத்தர் ரோட்ல போகும்போது பசியால கண்டிப்பா வாடுவாங்க. அந்த பசியால வாடுறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச வாரத்துல உங்களை மாசத்துல நீங்க ஒரு 10,000 சம்பாதிச்சது தவிர ஒரு வேளை 100 ரூபா 50 ரூபா நீட்டா மாசத்துக்கு ஒருத்தருக்கு பசியோட இருக்கவங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த பசியோட சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதோட ஃபீலிங்கே வேற. என்னோட இதுவரையும் நான் பாக்குறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கேட்கறது ஒண்ணுதான், அன்னதானம் பண்ணுங்க. இந்த வாழ்க்கையை குறிக்கோளே மைண்ட்லயே ஆள் மனதிலே இப்ப பதிவாயிடுச்சு, அன்னதானம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா வந்து அன்னதானம் பண்ணுங்க. அது வந்து உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கும், உங்களை மேன்மடைய வைக்கும். கண்டிப்பா. தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நல்லதே நடக்கும். நன்றி.